இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இன்றைய செய்தியின் தலைப்பு சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சுவிசேஷம் என்றால் என்ன? சுவிசேஷத்தை பிரசங்கிக்க சொல்லி ஆண்டவர் ஏன் சொன்னார்? சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் என்ன நன்மை? சுவிசேஷத்தை யார் பிரசங்கிப்பது? இப்படிப்பட்ட பல கேள்விகளுக்கு நிறைய பேருக்கு பதிலே தெரியாது. அப்படி இருக்கும்போது சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொன்னால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சுவிசேஷம் என்கிற வார்த்தை கிரேக்க மொழியிலிருந்து வந்த ஒரு வார்த்தையாகும். சுவிசேஷம் என்றால் நற்செய்தி என்று அர்த்தம். என்ன நற்செய்திகள் எல்லாம் நமக்கு தெரியும் என்று பார்த்தால் 3 முக்கியமான நற்செய்திகளை நாம் அறிந்திருக்கிறோம். முதலாவது நற்செய்தி, இயேசு கிறிஸ்து தாழ்மையின் ரூபம் எடுத்து பூமியில் வந்து பிறந்தது. இரண்டாவது, இயேசு கிறிஸ்து உலகமெங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை அறிவித்தது. அநேகரை குணமாக்கி சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே மரணம் அடைந்தது. மூன்றாவது காரியம், உயிரோடு கூட எழுந்து ஜீவனுள்ள தெய்வமாக பரிசுத்த ஆவியானவராக நம்மோடு கூட செயல்பட்டு கொண்டு இருப்பது. இந்த 3 காரியங்களையும் நன்றாக அறிந்து வைத்திருக்கிற நாம் இந்த விஷயங்களை அறியாத மக்களுக்கு சொன்னால் அதுதான் சுவிசேஷம். இந்த உலகத்தில் பாவம் செய்தவர்களுக்காக ஒருவர் பிறப்பதும் மரிப்பதும் உயிரோடு கூட எழும்புவதும் யாராலும் செய்யக்கூடாத ஒரு காரியம். அதை செய்தவர் உலகத்திலேயே இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அந்த இயேசு கிறிஸ்துவை ஒருவர் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் அவர்கள் இந்த உலகத்தில் மெய்யான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட விசேஷமான சுவிசேஷத்தை இந்த உலகத்திலே சர்வ சிருஷ்டிக்கும் அறிவிக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுக்கிறார். அவர் ஊழியம் செய்த நாட்களில் தனக்கு பின்னால் வந்த சீஷர்களை இந்த வேலையைத்தான் ஆண்டவர் செய்ய சொன்னார். அவர்களும் செய்தார்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக வணங்குகிற நாம் ஒவ்வொருவரும் இதே வேலையை தான் செய்ய வேண்டும். ஏனென்றால் அநேகர் பாவத்தில் விழுந்து கிடக்கிற இந்த சூழ்நிலையில் பாவத்திலிருந்து விடுதலையாக்க இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் முடியும் என்கிற நற்செய்தியை இந்த உலகத்துக்கு நாம் அறிவிக்க வேண்டும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் கூறுகிறார். நீடிய சாந்தத்தோடு சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். அதே சமயம் கடிந்து கொண்டு புத்தி சொல்லும்படியாகவும் நம்முடைய சுவிசேஷம் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன், பொறியாளராக இருக்கிறேன், மருத்துவராக இருக்கிறேன், வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறேன், அதனால் சுவிசேஷம் அறிவிப்பது என்னுடைய வேலை அல்ல, அது சுவிசேஷங்களுடைய வேலை என்று பலர் நினைக்கிறார்கள். சுவிசேஷம் அறிவிப்பதற்காகவே சுற்றி கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களிடம் கொஞ்சம் காணிக்கை கொடுத்து விட்டால் அவர்களுடைய வேலையை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று ஊழியக்காரர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து விட்டு அவரவர்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் உண்மையான மனம் திரும்புதல் இல்லாததுதான். உண்மையாய் ஆண்டவரிடமிருந்து ரட்சிப்பை பெற்றுக் கொண்டவர்களால், நன்மைகளை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களால், நன்றியுள்ள இருதயம் உள்ளவர்களால் சுவிசேஷம் அறிவிக்காமல் இருக்க முடியாது. ஆகவே வேதத்தை வாசிக்கும் போது, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது, ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று உள்ளத்திலே ஒரு தீர்மானம் எடுங்கள். கண்டிப்பாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். நம்மை சுவிசேஷம் அறிவிப்பவர்களாக மாற்றுவார். உலகத்தில் நாம் எவ்வளவு பெரிய நிலைமையில் இருந்தாலும் நான் ஆண்டவருக்காக சுவிசேஷம் அறிவிப்பவர்கள் என்று சொல்லும் போதுதான் ஆண்டவர் மிகவும் சந்தோஷப்படுவார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் சிறந்த சுவிசேஷர்களாக மாற பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படி ஜெபித்து செயல்படுங்கள். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாம் மனம் திரும்பியதற்கு காரணம், இந்த உலகத்திலே நான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவரால் தான் நான் மெய்யான சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்கிற நற்செய்தியை இயேசு கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு சென்று சொல்லுவதற்கு எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. சுவிசேஷம் அறிவிப்பது வேறு யார் மேலோ விழுந்த ஒரு கடமை என்று சொல்லி மற்றவர்களிடத்திலே இந்த காரியத்தை தள்ளி விட்டு எங்கள் சுய இஷ்டத்தின்படி நாங்கள் நடந்து கொண்டிருக்காமல் நாங்களும் சுவிசேஷம் அறிவிப்பவர்களாக, எங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் சுவிசேஷம் அறிவிப்பவர்களாக நடந்து அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி அவர்களும் உம்முடைய அன்பை புரிந்து கொண்டு உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு
பரலோக ராஜ்யத்துக்கு வரும்போது அவர்களையும் அழைத்து கொண்டு வருவதற்கு எங்களை நீங்க பயன்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நற்செய்தியாளர்களாக, சுவிசேஷம் அறிவிப்பவர்களாக, உமக்காக ஊழியம் செய்பவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் செயல்பட, அதன் மூலமாய் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, பரலோக ராஜ்யத்திலே உங்க முன்பாக வந்து நிற்கும் போது பல ஆத்துமாக்களோடு கூட வந்து நாங்கள் நிற்பதற்கு எங்களுக்கு பலன் கொடுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.